நமசிவாய. வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அப்படிம்பாங்க. இங்கே இருக்கிற மூர்த்தி சிறிதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கரெக்டான அளவு தான். ஆனால் இந்த கோவில் சிறிது, அதே சமயம் இந்த கோவிலுக்கு வந்தால் கிடைக்கக்கூடிய பலன் பெரிது. இப்போது திருமணத்தடை நீங்கிறதுக்கு இந்த கோவில், குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோவில், வேலை நல்லா ஸ்ட்ராங்காக அமையறதுக்கு இந்த கோவில், பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு இந்த கோவில், இந்த பில்லி சூனியம் மாதிரியான பிரச்சனைகளை இன்னைக்கு ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க இல்லை. பட் ஒரு சில பேர் ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு அதனால நம்மகிட்ட கருங்காலிகளுடனை வாங்கி பூஜை பண்ணி எவ்வளவோ பேருக்கு ப்ராப்ளம் சரியாக இருக்குது. அந்த மாதிரி கெட்ட விஷயம் பண்ணுறவங்க அதில் கடுப்பாகி பேக் ஃபயராக எனக்கு சில விஷயங்களை பண்ணவும் பண்ணியிருக்காங்க. பட்டு நம்ம கொடுக்குற கருங்காலி கருடனை பூஜை பண்ணி அதனால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க கருடன் அருளால். அப்பேற்பட்ட அந்த கருடன் நம்மளை கைவிடுவாரா என்ன? கருடன் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறையா அபூர்வமான விசேஷமான கோவில்களுக்கு போயிட்டு இருப்போம். இந்த பில்லி சூனியம் மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறவங்க ஒரு சில பேர் தான். ஆனால் கெட்ட கர்மவினையால் பாதிக்கப்படுறவங்க எக்கச்சக்க பேர். சனி சரியா இல்லை, ராகு கேது சரியா இல்லை, செவ்வாய் சரியா இல்லை, மாந்திங்கிற உபகிரகம் பற்றி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பட் இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், பிளாக் மேஜிக் மாதிரியான பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த மாந்தியம்மன் கோவில். போன மாதம் மாங்காடு காமாட்சி அம்மனை பார்த்தப்போ எதேர்ச்சியாக பக்கத்தில் இருக்கிற வெள்ளீஸ்வரர் சிவனை பார்க்கணுன்னு வந்தேன். புதன்கிழமை காலையில் 10:30 12 அந்த குளிக ஓர நேரத்தில் இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் எப்பேற்பட்ட மோசமான கிரக தோஷங்கள் சாபங்கள் இருந்தால் எல்லாம் சரியாகி பல விஷயங்கள் உங்கள் லைஃபுக்கு இந்த கர்ம வினைங்கிறத ஒரேடியாக மாற்றிட முடியாது. இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே. அப்படி இதுதான் விதிக்கப்பட்ட விஷயத்தை கூட அட்லீஸ்ட் இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக ஆக்க முடியுமோ, அதை இன்னும் எப்படி பெஸ்ட்டாக மாடிஃபை பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறதுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இது. நம்மளோட பிஸ்னஸ்ஸே ஆன்மீக பொருட்களை பூஜை பண்ணி ப்ராப்பராக கொடுக்குறோம். அதுவும் விபூதி, குங்குமம், குபேர குங்குமம், ப்ளஸ் இப்போ வராக கவசம், கருட கவசம் மாதிரி மந்திரம்லாம் சொல்லி சந்திரக்காப்பு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த சந்தனம், இவ்வளோ விஷயங்களை ஒரு கீச்சைன் யாராவது வாங்கினா கூட கொடுக்குறோம். ஆஃபீஸுக்கு சில பேர் அந்த விபூதி குங்குமத்தை ஃப்ரீயாக வாங்கி இட்டுக்கிறதுக்குனே வருவாங்க, கோவிலுக்கு வந்து விபூதி குங்குமம் வாங்குற மாதிரி. அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய சர்வீஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு இவ்வளோ விஷயங்களை இந்த மாந்தியம்மன் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எதாவது பெஸ்ட்டாக பண்ணமேன்னு பார்த்தேன். கருங்காலி மாலை நிறைய பேர் பெஸ்ட் குவாலிட்டியாக நம்மள மாதிரியே கொடுத்துட்டு இருக்காங்கனாலும், வேப்ப மாலை அந்த பியூர் ப்ரௌன் வுட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம வந்து வேப்ப மாலை இருக்கிறதுலே ப்ரீமியம் குவாலிட்டியாக பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். எதுக்குன்னா முதல்ல அம்மனுக்கு சாத்துறதுக்கு நம்ம சொந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறப்போ. ஸோ நங்கநல்லூர் கருமாரி அம்மன், அதுக்கப்புறமா திருவேற்காடு கருமாரி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், இந்த 3 தெய்வங்களுக்கும் அந்த தெய்வத்தோட ஒசரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 அடி வர மாதிரி பெரிய சைஸு வேப்பமாலை ரெடி பண்ணியாச்சு. மாந்தியம்மனுக்கும் அதே மாதிரி ஒரு வேப்பமாலை, அடிஷ்னலாக ஜுவாலாமுகி மாலைங்கிற லாவா ஸ்டோன் மாலையும் ரெடி பண்ணோம். இந்த லாவா ஸ்டோன்கிறது எரிமலையிலேருந்து வரக்கூடிய கல். இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். அதில் ஏகப்பட்ட ரிச் மினரல்ஸ் இருக்குது. நம்ம பிளட் ப்ரெஷர் மாதிரியான இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். இந்த லாவா ஸ்டோன் மாலையை மாந்தியம்மனுக்கு மட்டும் மெயினாக ஸ்பெஷலாக நம்ம கொடுத்தது. வேப்ப மாலை இப்போ தான் புதுசாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் காணிக்கையாக தெய்வத்துக்கு கொடுத்தாச்சு. மாந்தியோடு லாவா ஸ்டோன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நம்ம விஜயவராகா ட்ரேடர்ஸ்னு ஆந்திரா தெலுங்கானான்னு தெலுங்கு மக்களுக்காக இந்த மாதிரியான பொருட்களை பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக பொருட்களோட வேல்யூ நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி அவர் வந்து நிறைய பேரை வந்து டீல் பண்ணிட்டு இருக்காரு ஆந்திரா தெலுங்கானாவில். ருக்மாங்கதரா வந்து இந்த பிரமுக தந்திர ஜோசியம் அந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டு, அதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த லாவா ஸ்டோன் எரிமலை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் மாந்தியோடு தொடர்புடைய விஷயம், அதனால் இதை மாந்தி சம்மந்தப்பட்ட கோயில்களில் வச்சு பூஜை பண்ணுறது நல்லதுன்னார். விசாகப்பட்டினம் பக்கத்தில் மாந்திக்குன்னு ஏதோ ஒரு பழமையான கோவில் இருக்குன்னார். அந்த கோவிலுக்கு ஒரு 100 லாவா மாலை, 100 லாவா பிரேஸ்லெட் அனுப்பிச்சி விடுங்கன்னு ஒரு சில நாள் முன்னாடி சொன்னார். அவர் கைடன்ஸ் படி நம்ம அந்த கோவிலுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறமா இங்கேயே மாந்தியம்மன் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. அந்த மாந்திங்கிற கிரகத்துக்கும் இந்த மாந்தியம்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, அந்த மாந்தி வந்து தன்னை பெற்காத தாயா நினைச்சு இந்த தெய்வத்தை, இந்த சக்தியை வழிபட்டிருக்காங்க. மாந்தியோட அம்மா ஜேஷ்டா தேவி தான்.
காரணம் அந்த மாந்தி மாதிரியான பல கோள்களுக்கு வந்த பிரச்சனைகளையே சரி பண்ணவங்க இந்த மாந்தியம்மன். மாயாசுரன்கிற ஒரு அசுரன் அன்னைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட முடியுமோ போட்டுருந்தான். பொதுவாக அசுரர்களுக்கு சாகாவரம் மட்டும் கிடைக்காது. ஆனால் இவன் எப்படியோ வாங்கிட்டான், பலே கில்லாடி. சாகாவரம் வாங்கிட்டோங்கிற திமிர்ல ரொம்ப ஆடிந்தான். அப்போ இந்த மாந்தியம்மன் பார்த்தாங்க, நீ சாகாவரம் வாங்கிட்ட, உனக்கு சாவுதான் வராது, ஆனால் உன்னை விட பவர்ஃபுல்லாக ஏற்கனவே நான் இருக்கேனே, பவர்ஃபுல் கிரியேச்சரா, நான் அந்த சக்தியோட இன்னொரு வடிவம். ஏன், நான் தான் சக்தியே. நான் நினைச்சா இப்போ உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். உன் உயிரை தானே எடுக்க முடியாது, ஆனால் உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம், உன்னை டாமினேட் பண்ணலாம், உன்னை வேற ஒரு பொருளாக மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு நான் சில சான்ஸ் தரேன், முடிஞ்சா உன் சக்தியை என்கிட்ட காட்டுன்னு அந்த அம்மன் சொல்ல, அவனால் எதுவுமே பண்ண முடியல. அந்த மாந்தியம்மனோட பவர் முன்னாடி சரண்டர் ஆயிட்டான். அவனை அப்படியே ஒரு தோடா மாற்றி தான் உடம்போட சேர்த்துட்டாங்க. அவனை கொல்ல முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி தன்னோட சேர்த்துட்டாச்சு. இது இந்த மாயாசுரன் அப்படிங்கிறவன் மாயையோட குறியீடு. நம்ம மனசுல எவ்வளவோ தேவையில்லாத எண்ணங்கள், சஞ்சலங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் வரும். அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த மாந்தியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணா கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில 10:30 12 குளிகை ஓர நேரத்துல இந்த மாந்தியம்மன் கோயிலுக்கு நீங்க ஒரு பன்னீர் பாட்டிலோட வாங்க. வந்தீங்கன்னா மாந்தியம்மனுக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் தண்ணியோட இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு கோவில் அர்ச்சகர். நீங்க வரப்போ ஒரு காலி பாட்டிலையும் எடுத்துன்னு வரணும். ஏன்னா அவர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த தண்ணியே நம்ம எடுத்துன்னு வரணும்ல, அதுக்காக நம்ம ஒரு காலி பாட்டில் பன்னீர் இதெல்லாம் எடுத்துன்னு போகணும். அதுக்கப்புறம் தேங்காய், மற்ற விஷயங்கள், இந்த மாதிரி பூஜை பொருட்கள் எடுத்துன்னு போகிறதுங்கிறது விசேஷம். என்னன்னா, மாலை ப்ளஸ் பிரேஸ்லெட், வேப்ப மாலை 400 ருபீஸு, வேப்ப பிரேஸ்லெட்டு 200. அதே மாதிரி லாவா மாலை 600 ருபீஸு, லாவா பிரேஸ்லெட் 300. அது பல பேருக்கு தெரிஞ்சது தான். இந்த கோவில்களில் வச்சு பூஜை பண்ண வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டி வேப்ப மாலைன்னு இதை சொல்லலாம். ஏன்னா இந்த அளவு பெஸ்ட்டாக வேப்ப மாலை யாரும் பண்ணதில்லை. நம்ம கருங்காலி, செங்கருங்காலி, சந்தன மாலை, துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, லாவா ஸ்டோன் மாலைன்னு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எதுலையாவது நான் வந்து ரொம்ப பெருமிதமாக இல்லை கர்வமாக இதை விட பெஸ்ட்டாக யாரும் பண்ணதில்லைன்னு நான் சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி சொல்கிறேன்னா அது கர்வத்தினால இல்லை, உண்மை. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டி வேப்ப மாலை. இதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத விட அந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற சக்தி நம்மளை பண்ண வச்சுது. அதுதான் சத்தியமான நிதர்சனமான உண்மை. இந்த வேப்ப மாலை வந்து 400 ருபீஸு. இந்த லாவா ஸ்டோன் மாலையை மாந்தியம்மன் கோவிலில் வச்சு இப்போ பூஜை பண்ணதுக்கான முக்கியமான காரணம் மாந்தியோடு லாவா ஸ்டோன் சம்மந்தப்பட்டதுங்கிறத ருக்மாங்கராவ் சார் சொன்னார். அதனால அவர் வழிகாட்டுதல் படி மாந்தியம்மன் கோவிலில் வச்சு பூஜை பண்ணியாச்சு. இனிமேல் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற எல்லா லாவா ஸ்டோன் மாலையுமே இந்த மாந்தியம்மன் கோவிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்போம். சில பேர் நினைக்கலாம், புதன்கிழமை காலையில் 10:30 12 அந்த குளிகை நேரத்தில் கோயிலுக்கு வெளியில் நீங்கள் இப்படி ஒரு கடை போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு நேரடியாக வாங்கி போனேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது பார்க்க ரொம்ப சிம்பிள் கோவிலாக தெரிஞ்சாலும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுடைய ஒரு கிளை கோவிலாக HRNC அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வெளியில் நம்ம கடை போடணுன்னா அந்த கோவில் சம்மந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரியிலேருந்து ஆரம்பித்து நிறையா பேர்கிட்ட ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து போடணும். நாளைக்கு யாரும் வந்து நீ யாரை கேட்டு கடை போட்டேன்னு நம்மளை கேட்கக்கூடாது. நம்மளை கடவுள் வச்சிருக்கிற அந்த லெவலுக்கு அந்த மாதிரி பண்ணால் அது நல்லாவும் இருக்காது. ஸோ காலம் கை கூடினால் உரிய அனுமதி கிடைச்சா நம்ம கேட்டால் கிடைச்சிரும், கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க. நம்ம ப்ராப்பர் நியாயமான ரீசன் சொல்கிறப்போ எல்லாருமே நம்முடைய நண்பர்கள் தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, நேரில் போய் கேட்கணும், அது அமையணும். இன்றைக்கி நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பூஜையை பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுது. லாஸ்ட் வெட்னஸ்டே இந்த விஷயங்கள் நடந்தது, பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வரலட்சுமி விரதம். லாஸ்ட் வெட்னஸ்டே இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதைத்தான் இப்போ வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸுங்கிறது இருக்குது. பட் நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை வருவோம், புதன்கிழமை தான் மேக்சிமம் வருவோம் இங்கே. அப்படி அந்த 10 to 12 நான் வர நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருந்தால் என்ன டைரெக்டாக பார்க்கலாம். அப்போ ஏதாவது கொடுக்க முடியும்னா கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஷாப்பாக இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லை. சூழ்நிலை அமைஞ்சால் வர புதன்கிழமையே கூட நான் ஷாப் போட்டாலும் போடலாம், சொல்ல முடியாது. பட் அங்கே பூஜை பண்ணி தானே இங்கே எடுத்துன்னு வருது. ஸோ அந்த மாதிரி பூஜை பண்ணுற பொருட்களை நேரடியாக வந்தோ இல்லை கொரியர் மூலமாகவோ வாங்கிக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமானது, இந்த வேப்ப மாலை அம்மனுக்கு, மாந்தி அம்மனுக்கு, மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு காணிக்கையாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுது.
இப்போ நிறைய கஸ்டமர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்க போகிறோம். இந்த மாந்தியம்மனை தரிசனம் பண்ணுறப்போ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாந்தியம்மனை தரிசனம் பண்ணுறது விசேஷம். காலையில் ஒரு 9 மணிக்கு நீங்கள் மாங்காடில் இருக்கிற மாதிரி வந்தால் என்ன கூட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக மாங்காடு காமாட்சியை பார்த்துட்டு அப்புறமா வெள்ளீஸ்வரர் சிவன் கோயிலை பார்த்துட்டு நிறைவாக மாந்தியம்மனை பார்க்கணும். அங்கே திஷ்டி சுத்தி போடுற மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேற எங்கேயும் போகக்கூடாது. நடுவில் வேணால் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு வண்டியை நிறுத்தலாம், அது வேற. அது கூட அவசியம் இருந்தால் நிறுத்தலாம். பக்கத்தில் இருக்கீங்க, சென்னையிலேயே இருக்கீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு நேரடியாக வீட்டுக்கு போய்டுறது பெட்டர். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போய்டுறது பெட்டர். அப்படி பண்ணால் முழுமையான பலன் கிடைக்கும். வெறும் நீங்கள் மாந்தியம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு வரீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறீங்கன்னா அதுக்கப்புறமா பக்கத்தில் 2-3 கோவில்கள் போகலாம். பொதுவாக ஒரு கோவில் போயிட்டா இன்னொரு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை, என் அப்பாவுக்கும் உடன்பாடு இல்லை. நிறைய டிவியில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த திஷ்டி கழித்தல்னு பண்ணதுக்கு அப்புறமா வேற எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்கு போகணும், அதுதான் முறை. எல்லா கோவில்லையும் இந்த திஷ்டி கழித்தல்ங்கிறது பண்ணாது. ஆனால் இந்த கோவில் திஷ்டியை கழிக்கிறதுல கெட்ட சக்திகளை ஒரே அடியாக அழிக்கிறதுல இருக்கிறதுலையே பெஸ்ட் கோவில். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ரொம்ப ஏர்லியராக கிளம்பிட்டீங்க, திருவேற்காடையும் பார்க்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா 8லிருந்து 8:30க்குள்ளே நீங்கள் திருவேற்காடில் இருந்துட்டா சேஃப். எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். திருவேற்காடுல ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கு. 4 வேதங்களும் 4 வெவ்வேறு மரங்களா அங்க ஈஸ்வரனை வழிபட்ட இடம். பராசரர் கையால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இருக்கு. அகஸ்தியருக்கு சிவன் திருமண கோலத்தை காட்சியருடைய இடம். 7 ரிஷிகளும் வழிபட்டிருக்காங்க, அகத்தியர், வசிஷ்டர் எல்லாம். அப்ப திருவேற்காடு எப்பேற்பட்ட கோவில் பாருங்க. இந்த திருவேற்காடு சிவனை தரிசனம் பண்றதுக்கு தான் பரசுராமர் தாயார் ரேணுகா தேவியோட வந்தாங்க. ரேணுகா தேவி தான் கருமாரியம்மன். முருகன் சுப்பிரமணியன் 2 எப்படி ஒண்ணு, அதே மாதிரி. ஸோ அப்போ இந்த திருவேற்காடு சிவன் எப்பேற்பட்ட கோவில். திருவேற்காடு வந்தால் ஒன்று சிவனை முதல்ல பார்த்துட்டு இல்லை கருமாரியம்மனை பார்க்கணும். அப்படி இல்லையா கருமாரியம்மனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமும் சிவனை பார்க்கலாம். ஆனால் சிவனை பார்க்காம போகக்கூடாது. இதே மாங்காடுன்னு வந்தால் முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மாந்தியம்மனை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் முழுமையான பலன் கிடைக்கும். கோவில் ஐதீகம்ங்கிறதே அதுதான். ஸோ முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மனை பார்த்துட்டு மாந்தியம்மன் கோவிலை தாண்டி தான் நீங்கள் சிவன் கோவில் போகணும். வெள்ளீஸ்வரர் கோவில் அது என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை மாந்தியம்மன் கோவில்லேருந்து. வெள்ளீஸ்வரரை பார்த்துட்டு திரும்ப வரப்பதான் நிறைவாக மாந்தியம்மனை பார்த்துட்டு கிளம்பணும். அங்கே வந்து திஷ்டி சுத்தி போடுற பரிகாரத்தை முக்கியமாக பண்ணுவாங்க. மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரில் போகிறப்பயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு பன்னீர் பாட்டிலும் அப்புறம் பன்னீரோட மஞ்சளை மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு காலி பாட்டிலும் மட்டும் எடுத்துன்னு போனால் போகிறோம். மற்றபடி அங்கே திஷ்டி கழிக்கிறதுக்கு தேவையான மஞ்சள், தேங்காய் மாதிரியான விஷயங்களை கோவிலில் இருக்கிற அர்ச்சகரே தருவார். இல்லை நீங்கள் கையில் வாங்கிட்டு போனாலும் போகலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல நாளில், திருநாளில் இவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு கோவிலை பற்றி சொன்னதை நினச்சா அடியேன் பெருமைப்படுறேன். மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் சில நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு வெளியில் இந்த மாதிரி வண்டியை ஃப்ரீயாக நிறுத்தணும்னு நினச்சா அது முடியவே முடியாது. இந்த அம்மனை தேடி பல 100,000 பேர், பல லட்சம் பேர் வரப்போகிறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரை தாண்டி வண்டியை விட்டு நடந்து வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அடுத்து எனக்கே அமையும். இந்த அம்மன் இப்போ தான் தன்னை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வெளிப்படுத்த வேண்டிய வேலை வந்திருக்கு. அதுதான் என் மனசில் படுறது. ரொம்ப பேர் யூடியூப்பில் கூட இந்த அம்மனை பற்றி பேசலை. எனக்கு தெரிஞ்சு 2 சேனலில் மட்டும் இந்த அம்மனை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நடந்த அனுபவங்களை பற்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பழமையான கோவில்கள் நம்மளை சுற்றியே இருக்குது தெரியாமல். இதை பற்றிலாம் நீங்களும் எவ்வளோ பேச முடியுமோ பேசுங்க. உங்கள் ஃபேஸ்புக்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, இந்த மாதிரி யூடியூப்லேயோ, இன்ஸ்டாலேயோ பேசுங்க. இல்லை இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்கா? நாளைக்கு நீங்கள் மாந்தியம்மன் கோயில் போயிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர்றீங்களா? இந்த கோவிலை பற்றி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி சேனலில் இதை பார்த்தேங்கிறத சொல்லுங்கள். இப்போ நான் வந்து மாந்தியம்மனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் யூடியூப்ல யாராவது இதை பற்றி போட்டிருக்காங்களான்னு தேடியே பார்த்தேன். அது வேற 2 சேனல்ஸில் இதை பற்றி போட்டிருக்காங்க. அந்த 2 சேனலோட நேமும் இங்கே வீடியோ ஸ்க்ரீனில் தரேன் பாருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்மளும் பண்ணணும். அது ஒன்று. யாராவது பண்ணுறாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எத்தனை பேருக்கு பகிர முடியுமோ பகிருங்கள். இந்த மாந்தியம்மனுடைய அருளால் உங்களோட எல்லா பிரச்சனைகளும், சகலவிதமான தோஷங்களும் சரியாட்டும். இந்த வீடியோவில் மாந்தியம்மன் கோயிலுக்கான மேப் லிங்க்கு அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வேப்பேல மாலை, லாவா ஸ்டோன் மாலை மாதிரியான விஷயங்களை
நேரடியாக வந்து நம்ம ஆஃபீஸில் வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான விவரங்களையும் இதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவையானவங்க இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த பொருட்களை வாங்குறீங்களோ வாங்கலையோ, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மாந்தியம்மனை பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே பார்த்தால் நிச்சயமாக நல்ல திருப்பங்கள் வரும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பதை சொல்லி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.